ஆட்சி அமைப்பதற்கு விஜய்க்கு காலக்கெடு, முதலமைச்சராக பதவியேற்பதில் சிக்கல். விரைவில் இலங்கைக்கு வருகை தரும் விஜய், பாராளுமன்றத்தில் வெளியான தகவல். முதலமைச்சராக பதவியேற்கும் விஜய், முதல் கையெழுத்திற்காக காத்திருக்கும் மக்கள். இலங்கை அரசியலில் சூடுபிடிக்கும் விஜய், அனுரவை போன்று செயற்படுவதாக தகவல். அர்ஜுனாவின் இறுதி ஆசை, விஜயின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார். வித்யா படுகொலை வழக்கில் திடீர் திருப்பம், குற்றவாளிகளின் மரண தண்டனை உறுதியானது. பெருந்தோட்ட பகுதிகளுக்கு கூலிப்படை வேண்டாம், சபையில் விடுக்கப்பட்ட அவசர கோரிக்கை. மே மாதத்தில் லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் குறித்து அறிவிக்கப்பட்டது. லட்சக்கணக்கில் எகிரும் வாகனங்களின் விலை, வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு பேரதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். மே மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என அந்த நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி சந்தையில் தற்போது நிலவும் விலையிலேயே எரிவாயு சிலிண்டர்கள் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சந்தையில் 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 4765 ரூபாய்க்கும், 5 கிலோகிராம் சிலிண்டர் 1910 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 890 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் எரிவாயு விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு மத்தியிலும் உள்நாட்டு நுகர்வோரின் நலன் கருதி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பளித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை எதிர்த்து பிரதிவாதிகள் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுக்களை 5 கொண்ட நீதியரசர்கள் குழாம் இன்று நிராகரித்தது. அதற்கமைய சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பேரின் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டதுடன் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 2 பிரதிவாதிகளை விடுவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக 2015ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி பாடசாலை முடிந்து வீடு திரும்பிய வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் யாழ்ப்பாணம் 3 அடங்கிய மேல் நீதிமன்ற குழாமில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2017ஆம் ஆண்டு இந்த வழக்கை விசாரித்த யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற 7 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அந்த தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரி பிரதிவாதிகள் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தனர். இந்த மேன்முறையீட்டு விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் பிரதிவாதிகளில் ஒருவர் உயிரிழந்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் விரைவில் இலங்கைக்கு வருகை தருவார் என்று எதிர்பார்ப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகிய விஜய் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் அரசியலையும் சினிமாவையும் என்றைக்கும் வேறு பார்த்ததில்லை. இவ்வளோ காலம் அவர் ஒரு நடிகராக பார்த்த மக்கள் இன்றைக்கி அவர் ஒரு தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரசிகர்கள் ஒரு மனிதனை உயர்த்தலாம், ஆனால் மக்கள் வாக்கு மட்டும்தான் அந்த உயர்வை ஒரு தலைமைத்துவமாக மாற்ற முடியும். அவரின் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தார் இலங்கை சார்ந்த விடயமாக, குறிப்பாக கச்சத்தீவு சம்பந்தமாக. என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம், அமைச்சராக இருக்க காலப்பகுதியில் அதிகமான அளவு தமிழ்நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தேன். அப்போ நாங்கள் பார்த்த ஒரு விஷயம், முக்கியமான பிரச்சனை கச்சத்தீவு கிடையாது. முக்கியமான பிரச்சனை முதலாவதாக அங்கே முகாமில் வாழும் நம்ம தமிழ் சொந்தங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் மீனவர் பிரச்சனை இன்னும் தொடர்ச்சியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு நாங்கள் கட்டாயம் அவங்களுக்கு வழங்கி ஆகணும். அது என்னவென்றால், அங்கே இந்த மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது தமிழர்களுக்கும் இராணுவத்துக்கோ இல்லாட்டி தமிழர்களுக்கும் சின்னவர்களுக்கும் நடக்கிற பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கும் இலங்கையில் வாழ்கிற தமிழக மீனவர்களுக்கும் இருக்கிற ஒரு முரண்பாடு. ஆனால் இதுவரைக்கும் அது ஒரு தீர்வு கண்டது கிடையாது. ஆகவே இப்போ அவரின் புதிய ஆட்சிக்கு அடியில் கட்டாயம் அவர் இலங்கை வருகை தருவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு புதிய உறவை ஆரம்பித்து அது மூலியமாக இந்த தீர்வுகளை பெற்றெடுக்கலான்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி மலையக மக்கள் சம்மந்தமாகவும் நாங்கள் இந்த நாட்டில் 200 வருஷமாக இருக்கோம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நாட்டை விட்டு வெளியே வந்தால் எங்களையும் இலங்கை தமிழர்களாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அது தவறு கிடையாது. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம், தனிப்பட்ட வரலாறு இருக்குது. அப்படி இருக்கும்போது மலையக மக்களோட அங்கீகாரமும் தமிழக அரசாங்கம் வழங்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தமிழக முதலமைச்சராக விஜயின் பதவியேற்பு விழா தள்ளி போயுள்ளது. தமிழக தேர்தலில் வரலாற்று வெற்றியை பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரினார். அதன்படி 113 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை விஜய் வழங்கிய நிலையில் 118 பெரும்பான்மையை நிரூபிக்கும் போதே ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று பதவியேற்க உள்ளதாக கூறப்பட்டது. எனினும் தற்போது விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது.
118 என்ற பெரும்பான்மைக்கான முழு பட்டியலை கொடுக்கவில்லை என்பதால் ஆளுநர் அழைப்பு விடுப்பதை தாமதப்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பெரும்பான்மை உள்ள 118 உறுப்பினர்களின் பட்டியலையும் தருமாறு விஜயிடம் ஆளுநர் கோரியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலே வழக்கமாக ஆளுநர்கள் அழைப்பு விடுப்பதே மரபாக இருந்துள்ளது. எனினும் ஆளுநர் தற்போது வரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காதது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக 5 உறுப்பினர்களை கொண்டுள்ள காங்கிரஸ் ஆதரவு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து விஜய் ஆளுநரை சந்தித்து காங்கிரஸ் உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கி தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரியுள்ளார். எனினும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 என்ற பெரும்பான்மையை உறுதிப்படுத்துவதற்கான 6 இடங்களுக்கு மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது. சமகால அனுர் அரசாங்கம் போன்ற பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி விஜய் ஆட்சிக்கு வந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நகைச்சுவையாக தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சொந்தமாக கட்சி தீவை மீட்கப் போவதாக பொய்யான வாக்குறுதியை வழங்கி தமிழக மக்களின் வாக்குகளை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நாளை அல்லது நாளை மறுதினம் விஜய் கட்சி தீவை கொண்டு சென்று விடுவாரோ தெரியவில்லை என்று கூறியுள்ளார். தற்போது விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தெரிவாகியுள்ளார். இந்த நிலையில் இந்திரா காந்தியின் புண்ணியத்தில் பெற்றுக்கொண்ட கட்சி தீவும் தற்போது இல்லாமல் போய்விடுமா என்று தெரியவில்லை என சாமர சம்பத் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்பதை பார்ப்பதே என்னுடைய இறுதி ஆசை என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜோசப் விஜய் ஆகிய நான் இந்த வசனத்தை கேட்கறதுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சொந்த அண்ணன் மாதிரி பார்க்கக்கூடிய என்னுடைய அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் வரலாறு காணாத ஒரு வெற்றியோட எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருக்கு ஒரு தடவை மேலே போய் என்னுடைய அண்ணன் விஜய் அவர்கள் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்று என்னை எவனாவது கேட்டால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய 2 கண்ணாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பெருந்தோட்ட பகுதிகளுக்கு கூலிப்படைகள் வேண்டாம் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். நீலகாமம் பிரகடனத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றுகையிலேயே மனோ கணேசன் இதனை வலியுறுத்தியுள்ளார். நீலகாம் சம்பந்தமாக அங்கே உள்ள இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நீலகாம் பிரகடனம் என்ற பிரகடனம் ஒன்றை தயாரித்து என்னோட கையெழுத்திருக்கிறார். அந்த பிரகடனத்தை நான் இப்பொழுது சபைப்படுத்துகிறேன். நான் அன்சாடி வருமுக சபைப்படுத்துகிறேன். அதே வேளையிலே எங்கள் தமிழ் போக்கூட்டணி சார்பாக 2 முன்மொழிகளை நாங்கள் அரசாங்கத்தை படிக்கிறோம். ஒன்று, இராணுவத்திலிருந்து விலகி வந்தவர்களை கொண்டு தோட்ட கம்பெனிகள் குண்டற்படை அமைப்பது தடை செய்யப்பட வேண்டும். தோட்ட பிரதேசங்களும் இந்நாட்டின் சட்டபூர்வமான நிலம். அங்கே வாழும் மக்கள் இலங்கை நாட்டு குடிமக்கள், அடிமைகள் அல்ல, அந்நியர்களும் அல்ல. ஆகவே தோட்டங்களில் கம்பெனிகள் குத்தகை உரிமை மட்டுமே வைத்துக் கொண்டுள்ளன. ஆகவே பெருந்தோட்ட பிரதேசங்களிலே சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை நிலைநாட்டு பணிகளிலே இலங்கை போலீஸ் மட்டுமே ஈடுபட வேண்டும். ஒன்று. 2வது, தோட்ட பிரதேசங்களில் வாழும் வீடில்லா மற்றும் தித்தா புயல் வெயிலிருந்த குடும்பங்களுக்கு தோட்டங்களில் பயிர் செய்யப்படாத தரிசு காணிகளில் தற்காலிக குடியிருப்புகளை அமைக்க உரிமை அளிக்கப்பட வேண்டும். இந்த தரிசு நிலங்களை மலைய மக்கள் தருவதாக ஆளுகின்ற அரசாங்கம் என்பிபி கட்சியின் உங்களது கட்சியின் அட்டல் பிரகடனத்திலே 1ஆம் பக்கத்திலே வீடு காணிட தலைப்பிலான அத்தியாயம் சொல்லப்பட்டிருக்கிறதாகும். ஆகவே செய்ய வேண்டும். இலங்கையில் வாகனங்களின் விலை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி 1.25% இருந்து 2.5% உயர்த்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளும் மே 1 முதல் கணிசமாக அதிகரித்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய வரி திருத்தம் தனிநபர் மற்றும் பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்களுக்கு இடையிலான வரி விதிப்பு நடைமுறைகளை சீரமைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னர் தனிநபர் இறக்குமதியாளர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்த இந்த வரி தற்போது அனைத்து இறக்குமதியாளர்களுக்கும் சுங்க அனுமதி புள்ளியிலேயே அறவிடப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்படும் சிறிய ரக வாகனங்களின் விலை 1,30,000 ரூபாய் முதல் 2,15,000 ரூபாய் வரையிலும், நடுத்தர ரக வாகனங்களின் விலை 3,45,000 ரூபாய் முதல் 5,10,000 ரூபாய் வரையிலும் உயர்ந்துள்ளது. டொயோட்டோ லேண்ட் க்ரூசர் போன்ற உயர் ரக வாகனங்களின் விலை 9,80,000 ரூபாய் முதல் 1.45 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.